ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நம்ம டின்னர் சாப்பிட வெளில போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருந்தோம். அங்கே என்னென்னலாம் நடந்தது, நாங்கள் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணோம், பில் எவ்வளோ வந்தது, கூடவே ஜபா சிஸ்டர் இன்வென்ட் பண்ண 2 புது டிஷ் எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன டிஷ்னா, இடியாப்பத்துக்கு தந்தூரி தான் தொட்டு சாப்பிட்ணும், அப்புறம் நூல் பரோட்டாக்கு வந்து பால் ஊற்றி சீனி போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு புது டிஷ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று இங்கே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி காமிச்சாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கன்னா டின்னர் நைட் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே கிளம்பியிருக்கோம் ஃபேமிலியாக எல்லாருமே. நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, அண்ணா வந்திருக்காங்க, அண்ணாவும் வராங்க. இப்போ எங்கே கிளம்புறோன்னா கைமணம், ஓஎம்ஆரில் இருக்கிற கைமணம்க்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அப்படியே போகிறப்போ எங்கெங்கன்றதை பார்த்துட்டு பிளான் பண்ணிக்க வேண்டியது தான். இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஓஎம்ஆர் பிலாலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஷோலிங்கல் டு ஓஎம்ஆர் ரோட்டில் சிக்னலு. அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த ரெஸ்டாரண்ட். இப்போது என்னன்னா ஆப்போசிட்டில் ஒரு கல்யாணம் வேறு நடக்குது. பேசாமல் அங்கே போயிடலாமான்னு கூட தோணுது. சரி வாங்க உள்ளே போகலாம். நான் இல்லையே, இருக்கான்னு தெரியல இங்க இருக்கு. நான் இல்ல, சப்பாத்தி இருக்கா? ஃபுல்கா இருக்கானா? ஆனா ஒரு மட்டன் கறி தோசை கறி தோசை இருக்கு. ஆனா ஃபுல்கா அவைலபிள் இருக்கானா? சப்பாத்தி பரோட்டா எனக்கும் சப்பாத்தி. ப்ரோ சப்பாத்தி சாப்பிட அப்புறம் எவ்வளவு தூரம் வந்தோம்? நெருட்டோ சப்பாத்தி. சப்பாத்தி சாப்பிடுறாங்க. ஆமா, சப்பாத்தி சாப்பிடுறதுன்னா நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலாமே. நான்வெஜ் எடுத்துக்கிறாங்க. இது எது புரோட்டீன் எடுத்துப்பாங்க. பறக்குறதா ப்ரோ? தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கனா? உனக்கு அப்புறமா வந்து ஒரு கறி தோசை ப்ரோ, அவ்வளவுதான். ஒரு கறி தோசை. எனக்கு ஒரு செட்டிநாடு ஃப்ரைட் ரைஸ். கிரேவி சப்பாத்திக்கு ஏதாவது ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணிக்கலாம். செட்டிநாடு. ப்ரோ இது அம்பிஷா ப்ரோ. என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா ஜபாத் என்ன ஆர்டர் பண்ண போறாங்கன்னா ஹாஃப் தந்தூரி வித் இடியப்பம். ஸ்பெஷல் காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன் சாப்பிட போறாங்க. தேங்காய் பாலை ஊற்றி அதை தந்தூரி வச்சு அவங்க வந்து சாப்பிட போறாங்க. அது பாத்தீங்கன்னா ஜபா அவங்கள அப்படியே தான் இருக்கும். அவங்களுடைய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியே அந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். அதான் நம்ம பார்க்க போறோம். மஸ்ட் ட்ரை. எஸ், வெளியில போகும்போது சூப்பரா போவீங்க. அவ்வளவுதான். எப்படி சிஸ்டர், இடியாப்பம் வித் தந்தூரி அதானே? நான் சொல்லல, இதை மட்டும் கட் பண்ணி ரீல்ஸா போடணும். சூப்பரா இருக்கும் ப்ரோ. பிஃபோர் ஆஃப்டர் கண்டிப்பா போடணும். ஒரு அண்ணா ஒரு தந்தூரி சிக்கன் ஹாஃப் போடுங்க. ஏய் எனக்கு ஒரு ஹாஃப்ல எத்தனை பீஸ் வரும்னா? 4 பீஸ். பத்தாதுல ஃபுல்லா இருக்கு. எனக்கு நான் அதிகமா எடுத்துக்க மாட்டேன். சரி ஓகே. வேணும்னா ஆர்டர் பண்ணு. வேணும்னா எடுத்துக்கலாம். அண்ணாக்கு என்ன வேணும் கேட்டுக்கோ. அண்ணா நீங்க கிரேவி சொல்லுங்க. கிரேவி ஏதாச்சும் கிரேவி சொல்லுங்க. வேணும் இல்ல நமக்கு. சில்லி டிராகன் சிக்கன், ஹனி கிறிஸ்பி சிக்கன், ஹனி கடாய் சிக்கன்.
ஜிஞ்சர் சிக்கன், கார்லிக் சிக்கன், பட்டர் சிக்கன், சில்லி மட்டன், சில்லி ப்ரான். நீங்க என்ன வேணும்? போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மட்டன் சில்லி மட்டன். அப்போ கிரேவில தானே இருக்கு கிரேவி. ஆமா, சில்லி மட்டன் கிரேவி ஒன்று. இதுவும் சேர்த்து ஓடும்னு நினைக்கிறேன். ஆமா. மாட்டோன்னு அதையும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். பாப்பேன், ரெகுலரா பாப்பேன். ஜபாவோட வெயிட் பண்ணுங்க. ஜபாவோட இடியப்பம் தந்தூரி வரும் நம்புவோம். சாப்பிடும்போது பார்க்கலாம். சாப்பிட்டானா ஓகே, சாப்பிட்டு இப்படியே இருந்தாலும் ஓகே. எல்லாருமே அந்த இடியாப்பம் வித் தந்தூரிக்காக தான் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. லைஃப்ல ஒரு வாட்டியா ட்ரை பண்ணக்கூடிய காம்பினேஷன் இது. இடியப்பம் வித் தந்தூரி. இடியப்பத்துல தேங்காய் பால் கண்டிப்பா இருக்கணும். சாம்பார்லாம் ஊற்றிடாதீங்க, தேங்காய் பால் தான் இருக்கணும். இந்த ஸ்வீட்னஸோட நீங்க தந்தூரியை வச்சு சாப்பிடணும். வைக்கும்போது வறுக்கக்கூடிய அந்த வியூ இப்படி இருக்கும். கரெக்டா இப்படிதான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதை டேஸ்ட் பண்ணும்போது ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் ப்ரோ. நீங்களும் சொல்லுவீங்க சூப்பரா இருக்கும் ப்ரோ. சரி ஏங்கதா தந்தூரி தானே அது? நான் இது இடியாப்பம் இன்னும் வரலாம். உண்மையே சொல்ல ப்ரோ. நூடுல்ஸா? போறோம் அடியே பாத்துக்கோங்க. இதங்கடி நூடுல்ஸ். இல்ல இது இடியாப்பம் இல்லையே. இது இடியாப்பம் கிடையாது. இடியாப்பம் வரும். வெயிட் பண்ணுங்க. இடியாப்பம் வர கண்டிப்பா சாப்பிடுவோம். கடைசியில அந்த இடியாப்பம் வந்துட்டாங்கதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் சாப்பிடுறதுக்கு. இது புரியல. கோகனட் மில்கா இடியாப்பத்துக்கு அண்ணா? இது அதுதானே பஞ்சாயத்து. தந்தூரியை வந்து இடியாப்பிக்கு கொண்டாடுற. இப்ப தந்தூரிக்கு வந்து இடியாப்பம் வச்சு சாப்பிடணும். இடியாப்பம் தந்தூரி ஊட்டா. இது சந்தோஷம். தேங்காய் தண்ணி ஊத்திக்க. தேங்காய் தண்ணி ஊத்தி தண்ணி கூட ஊதிய. ஆத்தி காலையில ஏதாச்சும். ஆனா என்ன நான் மார்னிங் நான் சொல்லுவேன். ஸ்டில் அலைவ். எஸ் சில்லி மட்டன் சொன்னதா? ஆனா இது நம்ம சொன்னோமா? ஆமா சில்லி சொல்லு, மட்டன் சொல்லுங்க. இது சிஸ்டர் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கும்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கோயம்புத்தூர் அவங்க தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. ஒருத்திக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன சாப்பிட விட்டுருங்கடா அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ்வளோதான். ஆப்போசிட்ல போயிருக்கலாம் ப்ரோ. ஓவரால் பில்லு
ஒரு நாள் ஒரு லாக் போடுவோம் ப்ரோ. அதே மாதிரி இந்த கல்யாண வீடு இருக்கு, நெக்ஸ்ட் லாக் கல்யாண வீட்டில் தான், ஆனால் யார் வீடுன்னு மட்டும் தெரியாது. அவ்வளோதான் இந்த வீடியோ. மேபி இந்த வீடியோவில் உங்களுக்கு வாய்ஸ் இஷ்யூஸ் நிறையா வந்திருக்கலாம், வாய்ஸ் சரியாக கேட்டிருக்கலாம், ஒரு சில இடத்துல வாய்ஸ் ரைஸ் ஆகிருக்கலாம். அதெல்லாமே நாங்கள் ஃபியூச்சர் வீடியோஸில் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.